இங்க ஒருத்தர் கூட ஒரு மிகப்பெரிய டீரெக்ஸ் சண்டை போடுறதுக்காக வருது. அவரும் அதை பார்த்து பயந்து ஓடாம ஒரு கொம்பை எடுத்துக்கிட்டு அதை எதிர்த்து நிக்கிறாரு. ஆனா அந்த டீரெக்ஸ் அந்த கொம்பை அசால்ட்டா தட்டி விட்டுருது. அதனால அவரு வெடி வெடிச்சாத அந்த டீரெக்ஸை பயன்படுத்தலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த வெடியுமே வெடிக்கவே இல்ல, புஷ்னு போயிடுது. அதனால அவரு பயங்கர கோவப்பட்டு அந்த கொம்பை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து கீழே குத்தி அப்படியே தாவுறாரு. அவர் வந்த வேகத்துல அவ்வளவுதான் அந்த டீரெக்ஸ் காலின்னு பார்த்தா அது வாயை திறந்து அவரை ஒரே முழுங்கா முழுங்கிட்டு போயிடுது. இன்னொரு பக்கம் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பெல்ட் எடுத்து பல்லி மான்ஸ்டர்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டே போறா. ஆனா அதுங்க அதிகமா வர ஆரம்பிச்சிருதுங்க. அதனால அவளால எதுவுமே பண்ண முடியல. அதை பார்த்தா அவங்க டீம் ஆளு ஒருத்தன் ஒரு குரங்கு மனுஷனை தூக்கிட்டு ஓடி வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கிறான். ஆனா அப்ப கூட அந்த பல்லி மான்ஸ்டருங்க எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த டீரெக்ஸ் மேல ஏறி உட்காந்துட்டு வரான். வந்து அங்க இருந்த எல்லா பல்லி மான்ஸ்டர்களையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு அதோடைய வால்ல அப்படியே சறுக்கிக்கிட்டே கீழே இறங்குறான். இறங்கின உடனே அந்த டீரெக்ஸ் அவனுடைய ஃபேஸ பாசமா நக்குது. அவன் கிட்ட எப்படிடா உயிரோட வந்தேன்னு கேட்டா அது என்ன முழுங்கிட்டு ஆய் போற வழி